ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ் பார்த்துடலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு வெள்ளை உளுந்து போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம உப்பு போட்டுடலாம். வேக வச்சு சேப்பங்கிழங்கை உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயிலே உப்பு, காரப்பொடி, தனி மிளகாப்பொடி, எவ்வளோ உங்களுக்கு உரப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, இல்லைன்னா அது ரோஸ்டாக வரத்துக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தேன்னா நம்ம எண்ணெயிலே போட்டுட்டோம்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுத்துருங்கோ. வறுத்துட்டு இப்போ நம்ம உரிச்சு வேக வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ இதில் போட்டோம்னா எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். நமக்கு நம்ம சேப்பங்கிழங்கு போட்டதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா ஒன்றில் ஜாஸ்தி ஒன்றில் கம்மியாக உரப்பு உப்பெல்லாம் ஆகும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி எண்ணெயிலே போட்டுட்டேன்னா எல்லாம் ஒரே மாதிரி கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது தேவை அப்படின்னா லைட்டாக நம்ம மேலே போட்டுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப சின்னதாக அடுப்பு வச்சுட்டோம்னாக்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெதுவாக விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் மேலே விட்டுட்டே இருந்தோம்னா தேவையான அளவுக்கு, எண்ணெய் வேண்டாங்கிறவாளுக்கு வேண்டாம், எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் விட்டுட்டேன்னா நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு சேப்பங்கிழங்கு. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும், 10 மினிட்ஸ் ஆகும் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகே, பாய்.